அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-8000. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு மொழாதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1072 ரூபாய் 41 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 307 ரூபாய் 12 உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையும் அல்முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மிஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 965 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 116 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 849 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 275 ஃபில்ஸ். தங்க விலை இந்த நாட்களில் மறுபடியும் படிப்படியாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. எந்த ஒரு தீர்மானமும் கிடைக்கவில்லை. தொடர்ந்தும் ஏமாற்றத்திலேயே போய்கொண்டிருக்கின்றது பேச்சுவார்த்தை. எல்லாம் முடிஞ்சு இப்போ ஹார்மஸ் முடிஞ்சு பனாமா வரைக்கும் போயிட்டாரு ட்ரம்ப். பனாமா கால்வாயை சீனா கட்டுப்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பனாமா பக்கம் திரும்பி இருக்கிறாரு. இவர் ஒரு பக்கத்தையும் விட்டு வைக்க மாட்டார் போல தெரியுது. அதே மாதிரி இவருடைய இந்த சேட்டைகளால் நம்மளுக்கு எந்த ஒரு பக்கமும் நிம்மதியே இல்லை அப்படின்றது தான் முக்கியமான கருத்து. இவங்களுடைய இந்த சேட்டைகளாலவே நம்ம பாதிக்கப்பட்ட மாதிரி பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் எந்தெந்த இடத்துலேருந்து எப்படியெல்லாம் எதிர்ப்பு வரப்போகுது அப்படின்றது தெரியலை. சில பிரதிபலிப்புகள் அப்படி தான் இருக்குது. குவைத்துடைய வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை, அதே போல் கண்டனம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் டமஸ்கஸ், அதாவது ஷரியாவில் டமஸ்கஸ் பகுதியில் நடந்த வெடிச்சம்பவம். இந்த வெடிப்பு சம்பவத்தில் பார்த்திங்கன்னா பலரும் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தாங்க. 5 பேர் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கவலைக்கிடமான நிலைமையில் பலரும் இருக்கிறதாக. அதே மாதிரி அரபு நாடுகள்லையும் இந்த ஊடுருவல்கள் தொடர்ந்து கட்டுப்படுத்தி அதாவது கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டாங்க தீவிரவாத தொடர்புடையவங்க. அரபு நாடுகளை ஃபுல்லாக சல்லடை போட்டு ஆராய போகிறாங்க அப்படின்ற தகவலும் மேலதிகமாக கிடைச்சிருக்குது. குவைத் விமான நிலையத்தில் சைனீஸ் பேசஞ்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. என்னப்பா பிரச்சனைன்னு பார்த்தா ஃபேக்கான, அதாவது ஒரிஜினல் மாதிரியான டூப்ளிகேட் ஐட்டத்தோட பைப்பில் உள்ளே வந்திருக்கிறாரு. உடனடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க. போலி பொருட்களோட சீன பயணி ஒருவர் தான் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ரொம்ப கவனம். இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் ஒரிஜினல் மாதிரி டூப்ளிகேட்டான வியாபார பொருட்களோட வந்தாலும் உங்களை கைது பண்ணுவாங்க அப்படின்றத மறந்துடாதீங்க தயவு செய்து. அதே போல் குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா குவைத்தில் உள்ள 27,141 வெளிநாட்டு பணியாளர்கள் துறைகளை மாற்றியதால் இடமாற்றத்திற்கான காலக்கெடு முடிவடைந்ததற்குள் மாற்றியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 11 வாகனம், 2 போட் உட்பட பல பொருட்களையும்
வாகனங்களையும் அகற்றியிருக்கிறாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி, குறிப்பாக முபாரக் அல் கபீர் கவர்னர் ஏட்டில். அதே மாதிரி தான் இந்த வீடுகளுக்கு வெளியில் இந்த சிவப்பு பச்சை கலர் நெட்டு வச்சிருக்கிறது, ஃபுல்லாகவே மூடி வச்சிருக்கிறது, இது எல்லாமே உடனே ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஃபுல்லாகவே ஜேசிபியை போட்டு தட்டி தூக்குறாங்க பலத்தியா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி இருக்குது. அதே மாதிரி கைரான் மாலில் சிட்டிசன் சர்வீஸ் சென்டர் ஒன்று புதுசாக திறந்து வச்சுருக்கிறாங்க. அகமதி கவர்னரேட்டுக்குரிய சர்வீஸ் சென்டர் உள்துறை அமைச்சகத்தினுடைய கைரான் மாலில் இனி வரும் காலங்களில் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. பல வீடியோக்களை உள்ள இணைச்சிருக்கிறேன், மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். في إطار الحملة التي تنفذها بلدية الكويت لإزالة التعديات على أملاك الدولة، تؤكد البلدية أن الأسوار الحديدية المتحركة أو أي منشأة أخرى متحركة تعد من أشكال التعديات المخالفة، وسيتم التعامل معها وإزالتها وفق الإجراءات المتبعة. كما تؤكد البلدية أنه سيتم اتخاذ الإجراءات القانونية بحق الشركات أو الجهات التي تقوم بتسويق أو تركيب هذه الأسوار والمنشأة المخالفة وفقا للأنظمة واللوائح المعمول بها. السلام عليكم. نبيع على شبكة أرواق 10 متر 3 حبات، و9 متر 3 حبات، ووحدة 6 متر، ووحدة 8 متر مستعملات. قامت بلدية الكويت بحملة تفتيشية في محافظة مبارك الكبير لرصد المخالفات وتنبيه أصحاب العقارات بإزالتها تجنبا للمساءلة القانونية. يأتي ذلك ضمن حملة الكويت أجمل بلا تعديات التي تستمر حتى 6 يوليو الحالي، وتهدف لإزالة التعديات على أملاك الدولة. في إطار حملة بلدية الكويت تحت مسمى كويت أجمل بلا تعديات، والتي تنتهي في تاريخ 6 يوليو 2026، قامت بلدية الكويت في محافظة مبارك الكبير بجولة تفتيشية على مناطق المحافظة ورصد التعديات على أملاك الدولة. احنا في الأيام الأخيرة من حملتنا فترة الإنذار بالإزالة رصدنا كثير من الناس جزاهم الله خير متعاونين بادروا بإزالة المخالفات اللي عندهم، ردوا الوضع إلى أصله الطبيعي. كذلك يوجد ناس إلى الآن لم يقم بإزالة المخالفات. احنا اخوي راصدين جميع التعديات، تم ضبطها عندنا على موقع الكتروني خاص بالمحافظات ال6. انصح اخواني اللي ما ازالوا سرعة المبادرة لإزالة هذه التعديات حتى لا تطبق لوائح الغرامات عليهم. عندنا لوائح البلدية متعددة، لائحة الزراعة، لائحة السلامة، كذلك لائحة النظافة وإشغالات الطرق، كلها نصت على وجوب الغرامات على المخالفين. حملة كويت أجمل بلا تعديات تهدف إلى إزالة التعديات على أملاك الدولة وتنظيم عملية الزراعة وتقليل هذه المخالفات الغير قانونية من خلال الإزالة، وأيضا فرض الغرامات على الأشخاص المخالفين. أبرز التعديات الموجودة في محافظة مبارك الكبير وفي جميع المحافظات على حد سواء هي المخالفات التعديات المقامة على أملاك الدولة على الخدمات العامة وممرات الطوارئ وما بعد الشارع. مثل ما تشوفون المخالفات الموجودة من إقامة تسوير وحواجز وأسوار وغرف ودواوين. وهناك للأمانة دور فعال من قبل المواطنين في المبادرة في إزالة تعدياتهم قبل وصول حتى الإنذارات من قبل الفريق الرقابي المختص. صرحت البلدية بأن الحواجز المتحركة غير مسموحة إطلاقا بكافة أنواعها وكافة الأشكال، وستقوم البلدية بفرض العقوبات على الشركة التي تساهم في تركيب هذه الأسوار المتحركة سواء من وضع عجلات أو في أي طريقة كانت، وستقوم بإزالة التعدي مهما كان نوعه. مع اقتراب انتهاء الموعد الأولي للإنذارات
تدعو بلدية الكويت المواطنين إلى الالتزام بإزالة التعديات، وذلك تجنبا للعقوبات والمساءلات القانونية. كويت جميلة بلا تعديات، شعار الحملة التي أقامتها البلدية وتصل إلى أيامها الأخيرة. أنور الشمري، قناة الأخبار. أعربت وزارة الخارجية عن إدانة دولة الكويت للتفجير الذي استهدف أحد المقاهي في العاصمة السورية دمشق، والذي أدى إلى وقوع ضحايا وإصابات بين المدنيين. وجددت الخارجية في بيان أمس الخميس موقف دولة الكويت الثابت والرافض للعنف والإرهاب والأعمال الإجرامية، معربة عن خالص تعازي دولة الكويت ومواساتها لأسر الضحايا ولحكومة وشعب الجمهورية العربية السورية الشقيقة، ومتمنية للمصابين الشفاء العاجل. Mr. President, this is a presidential memo to the Environmental Protection Agency, a presidential memo supporting the freedom to fix. Americans have the freedom to fix their vehicle. President Trump insists upon it. We are not going to be going after people who are fixing their own vehicle like past administrations have. Additionally, we've been concerned, President Trump has been concerned about aftermarket parts, cheap knockoff aftermarket parts coming into the United States, harming small businesses, harming Americans. This presidential memo puts an end to it. Also, the only third-party certification for these aftermarket parts, it's CARB in California, a process that's backlogged and faulty. So we're going to break that monopoly, and no longer will CARB be the only third-party certifier for these aftermarket parts. Again, President Trump is insisting on fixing it. This presidential memo does that. President Trump was calling me up on a Saturday night when this idea first came to his head, and he says he wants to do a press conference right away to get this over the top. In February 2nd, we signed a right to repair for our farmers so that they can repair their tractors and their non-road equipment, and this is covering everyone else. I mean, think about it. It came to my attention because I noticed they were arresting people for fixing their car. They were arresting people for fixing it. That's not even believable. Anyway, so it's right to fix, and I think it's really common sense. If somebody wants to fix, some of these people are better mechanics than the mechanics in the shop. They're telling the mechanic in the shop how to fix their car or their truck. We signed the truck one a little while ago. So I'm going to sign this, and I'll be happy about it. We rule by common sense to a large extent. All right, Lee, good job. Thank you. Thank you, sir. Okay.